மாடு சரியான மாடு பா. கட்லா ரோகை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசை இருக்கும். எவ்வளோ ஆசை இருக்கோ அதில் சில விஷயங்களும் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹலோ ஹண்டர்ஸ், இன்னைக்கு பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஜேவுக்கில் ஒரு பெரிய மீன் இன்றைக்கி மாட்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைஸான ரோகு வந்து இப்போ மாட்டியிருக்கு. நம்ம ஜேவுக்கில் தான் இன்றைக்கி மாட்டியிருக்கு. ஸோ இந்த ஊக்கை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, ஸ்டீல் ஊக்கை பற்றி எப்படி இருக்கும் ஏதாக இருக்கும்ன்றது. நான் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டீல் ஊக்கு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னை பொறுத்தவரையிலையும் நல்ல தரமான ஒரு ஊக்கு தான் இது. ஸ்டீல் ஊக்குன்றதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதோட ப்ளஸ் மைனஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா வந்து எல்லாமே ஒரு சயின்ஸ் தான். ஸோ அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு விசை இருந்தால் ஒரு எதிர் விசை இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஸ்டீல் ஊக்கை பற்றி நான் ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு சைஸான மீன் அடித்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம மணி ப்ரோ வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் அது வருது இழுத்துட்டு போகுது. இது எதனால சொல்கிறேன்னா, மீன் அடித்தோடனே நம்ம இருக்க ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனை தரன்னு வலிக்கிறோம். அவர் எவ்வளோ பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக வலிக்கிறாரு பாருங்கள். அது இழுக்கும்போது அது விடுவார். ஸோ இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். எப்போவுமே நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்லுவேன், அது மீன் அடித்த உடனே வந்து நம்ம தரன்னு இழுக்கக்கூடாது எப்போவுமே. ஏன்னா அதோட பவரு நம்ம ஒரு பவர் ஈக்குவல் ஆகும்போது நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மைனூட்டான ஒரு ஹூக்கு. ஸோ அதோட பவர் எவ்வளவோ அதுதான் தாங்கும். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஊக்கு நம்மளோட பவரும் மீனோட பவரும் ஈக்குவலாக ஆகும்போது எந்த ஊக்காக இருந்தாலும் அது உடைய செய்யும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு நர்வஸ் ஆகாதீங்க. ஒரு மீன் அடித்தோடனே நர்வஸ், சந்தோஷத்தில் கூட நர்வஸ் ஆவீங்க வந்துருச்சுன்றதுனால. ஸோ அதை மட்டும் நர்வஸ் ஆகாதீங்க. சில இடங்களில் வந்து அடித்தா போய் சொருவிடும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்றது சிலது இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இழுத்து தான் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது மீன் கைக்கு வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அதை கொஞ்சம் உங்களோட இதுவும் வந்து அனிச்சை செயலுன்னுவாங்க. ஒரு மீன் ஒரு 2-3 வாட்டி ஏற்றிட்டிங்கன்னா அதோட நேக்கு வந்து உங்கள் உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு துண்டு கீழே விழும்போது கை பிடிக்க போதில்ல, அதே கான்செப்ட் தான். ஒரு 4-5 மீனை நீங்கள் விட்டால் மட்டும்தான் அந்த நேக்கை நீங்கள் கற்றுக்க முடியும். அது நம்ம என்ன வீடியோ போட்டாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நம்ம பண்ணுற அந்த நேரத்தில் பண்ணுற விஷயங்கள் தான் மீனை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ இவர் எவ்வளோ நேரம் அந்த மீனை ஏற்றுறாரு பாருங்கள். கிட்டத்தட்ட கரைக்கு வந்து கூட மீன் பார்த்த ஆர்வத்தில் தரன்னு வலிக்கல, அப்பயும் பொறுமையாக அது வந்து ஏற்றுவார். ஸோ இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் எப்போவுமே. பா சரியான சைஸ் போட இந்த மீன் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ இருக்குன்றதை நான் சொல்லலை. ஏன்னா நீங்களே பார்த்து எத்தனை கிலோ இருக்குன்றதை சொல்லுங்கள். ஏன்னா மீன் வந்து பார்க்கறதுல ஒரு வெயிட் இருக்கும், இடையில ஒரு வெயிட் வரும், அது நல்லாவே தெரியும். நல்ல பெரிய மீன் தான் இது. நாங்கள் இந்த வீக்கில் வந்து இந்த மாதத்தில் பிடிச்ச பெரிய மீன் இது தான். அதுவும் அந்த ஜேவுக்கோட தரத்தை நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து பெரிய மீனாக இருந்ததுன்னா இன்னும் எவ்வளோ தாங்குன்றதை நான் சொல்ல முடியும். இந்த ஜேவுக்கில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 8 கிலோ வரையும் ஏற்றியாச்சு. அதுக்கு மேலே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி எப்படி ரிசல்ட் இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம பால் செட் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு அவர் கையில் வச்சுருக்கிறது. இது எத்தனை கிலோ இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்அப்பில் இருந்ததுனால ஈஸியாக நம்ம இதை லேர்ன் பண்ணிட்டோம். ஸ்பைடராக இருந்தால் பறக்கும் மீன். ஸோ 1க்கு 2 3 ஏறிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பால் செட் வேணும்னா மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ரோகு நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.